விக்கு வச்சா டோரா மாதிரி இருக்கும்னு பார்த்தா இது என்னடா காமெடியாக இருக்குது. இது வந்து கார்த்திக் கேரக்டரோடது. இது டோரா மாதிரியே தெரில. போகடாங்கிட்டு. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம், ஐ திங்க் 2 months கேப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 months கழிச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டோரா ஃபுட் சேலஞ்ச். ஸோ 24 hours வந்து டோராவுக்கு ஃபேவரெட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா டோராக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியாது. டோரா தி எக்ஸ்ப்ளோரர் அந்த இதில் வர ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பேக் மாட்டியாச்சு, கொண்டை தான் செட் ஆகலை. இந்த டோராவுக்கு கொஞ்சம் நீள முடி. இட்ஸ் ஓகே, வாங்க சாப்பிட போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த பேக்கை கழட்டுறதாவே இல்லை. ஸோ டோரா புஜியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புஜிக்கு நான் இப்போ எங்கே போகிறது, என்கிட்ட இல்லை, கிளி தான் இருக்குது. அதே ஒரு நாள் நான் போட்டு தள்ள போகிறேன். ஸோ புஜியோடைய தி மோஸ்ட் ஃபேவரட் வாழைப்பழம் தான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இவ்வளோ வாழைப்பழம்லாம் இறங்காது, அட்லீஸ்ட் ஒரு 3-4 இறக்கலாம். பட் இந்த சேலஞ்சில் வந்து எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரா ரைஸே சாப்பிடாது, நம்ம ஊர் சாப்பாடு எதுவுமே சாப்பிடாது, ஃபுல்லாக கேக்கு சாக்லேட்னே சாப்பிடுது. ஒரு பக்கம் அது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து லஞ்சில் தான் கொஞ்சம் பசி தாங்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். இதை நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போகட்டும். எனக்குமே ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோம்ல. டிக் 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 டோரா. Oh my god, லூஸ் இல்லனே மென்டல். நம்ம டோரா வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் தான் இறக்கியிருக்கா. அதுவே இங்கே நெஞ்சு வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. அம்மாவே நம்மளால முடியாது. ஸோ டோரா வந்து இப்போ என்ன பண்ண போகிறா, கால் மீ டோரா இந்த என்டையர் வீடியோ. அண்ட் உங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த டோரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதிகமாக கார்ட்டூனே பார்த்ததே இல்லை. டோரா, சோட்டா பீம், ஒரு முழு ஷோவாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா டோரா சோட்டா பீம் தான். எப்போயாவது ஜாக்கி ஜான், அது கூட முழுசாக உட்காந்து பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. அந்த இது சின்சான்லாம் இப்போ வளர்ந்து பார்க்குறது தான். சின்சானு, டோரிமான்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ எல்லோரும் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே லைஃப்பை தொலைச்சியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, மற்றவங்க பற்றிலாம் பேசக்கூடாது. மல்லி டோரா, உங்களுக்கு டோரா பிடிக்குன்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வேறு என்ன கார்ட்டூன் பிடிக்கும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் இதுவே இப்படி இருக்குது. இப்போ டோரா போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற போகிறா. ஏன்னா வெயில் அதுக்கப்புறம் பளிர்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே ஊற்றிட்டு டோரா சேஃபாக வீட்டுக்குள்ளே வந்துடுவா. இப்போ டோரா வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற போகிறா. அவள் சாப்பிட்டா மட்டும் போதாது, எல்லா செடியும் சாப்பிட்ணும். நம்ம டோரா வந்து நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்காது. அப்போல்லாம் ஐயோ பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்களே, நான் வேறு எப்படி நிற்கிறேன்னு. ஐயோ அங்கே ஓடிடலாம். ஐயோ ஸ்டாண்டு வேறு வச்சுருக்கேன். டோரா ரன். கை வலிக்குது. இது எவ்வளோ பெரிய ஸ்டாண்டு தெரியுமா? இது தூக்கிட்டு ஓடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன் பக்கத்து வீட்டெல்லாம் எனக்கு குறுகுறுட்டு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஸோவா என்னால் முடியலைப்பா. டோரா வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற போகிறாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நின்று தொலையும் மறந்துட்டேன் கைஸ். மறந்துட்டியா? ஒரு கண்டென்ட் பண்ண முடியுதா? இந்த டோரா வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் ட்ரிப்லாம் போகாது. நான் சம்டைம்ஸ் போவேன், என் வீட்டில் விடுவாங்க தான், பட் இப்போ விட மாட்டாங்க. இப்போ உட்காந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றணும். அண்ட் சமீபத்தில் எந்த ஒரு ட்ரிப்பும் இல்லை. ஸோ டோரா வந்து இப்போது ஹோம் டோரா, ஹோம்லேயே அட்வென்ச்சர் பண்ணுற டோரா. அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த டோரா பயபில் வந்துட்டு எந்த ஒரு சாப்பாடோ அட்லீஸ்ட் நூடுல்ஸு பாஸ்தா அந்த மாதிரி கூட அந்த பயபில் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு டிஷ்ஷு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஈவன் நம்ம நைட்டுக்கும் சேர்த்தே ஆர்டர் போட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கடையில் வாங்குகிற பொருள் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட் yet. ஸோ அதனால் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரட்டும். நம்ம இந்த செடிக்கெல்லாம் சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்டஸ் எடுப்போம். இன்னும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பிஸிஸாக இருக்கேன், அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்டஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். வந்தோடனே என்ன பொருள் வந்துச்சுன்னு காட்டுறேன். சப்பா என்ன வெயில் எப்பா. டோரா வந்து தன் வேலையெல்லாம் முடிச்சிட்டா. அண்ட் இப்போ வந்து டோரா லன்ச்சு சாப்பிட போகிறா கைஸ். ஸோ லன்ச்சும் வந்து வந்துடுச்சு.
நான் வந்து பேக்கிங்கோ அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து விஷஸ் ஆன் த வேல வந்து பாவம் தானா வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு வந்தார். ஸோ அங்கேருந்து நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி கேக். டோரா வந்து ஒரு ப்ளூபெரி பைத்தியம்னு சொல்ல எனக்கு தெரியல, பட் ஒரு எபிசோடில் வந்து நான் ப்ளூபெரி கேக் வந்து அவங்க செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்தேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது இருக்கு கேக்கு. அது அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ப்ளூபெரிஸ் இருந்துச்சு, பட் இது வந்து இப்படி மேலோக்கில் ஃபுல் ப்ளூபெரி இதை வச்சு வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. டிக் 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 டோரா, டிக் 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 டோரா. ஆனால் இது லஞ்சுன்னு நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா நல்லாயிருக்கும், வாய் வைக்கும் போது ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் திகட்டிடுமா, அஃப்கோர்ஸ் சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் பசி எடுக்கும், ரைஸ் வேண்டும் என்று மனம் குமுறும். கொஞ்சம் ஓவர் திக்காக இருக்கும். சீஸ் லேயர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏதோ பால்கோவா ஸ்வீட் மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டோராக்கு கேக்கு நல்லா வேணும்டா. கைஸ் இதோ வந்துருச்சு ப்ளூபெரியெலாம் கொஞ்சம் கலந்து. ஆக்சுவலி ப்ளூபெரி அங்கங்கே மேலே பழமாக தான் கைஸ் இருக்குது, சாஸ் மட்டும் இல்லை. அந்த கீழே இருக்கிற அந்த பிஸ்கெட் க்ரஸ்ட் லேயர் இருக்கும்ல, வேற மாதிரி ரிச்சு டேஸ்ட்டு. அந்த வீடியோவில் வந்தது ப்ளூபெரி சீஸ் கேக்காக எனக்கு தெரியாது. ப்ளூபெரி கேக், இதுவும் ப்ளூபெரி கேக். ப்ளூபெரி சீக்ரெட் ப்ளூபெரி சார்ட்டட். ஆனால் எதுவுமே இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி வீட்டில் செய்யலை, பிகாஸ் எதுவுமே செய்கிற மாதிரி பொருளும் இல்லை. ப்ளஸ் இன்னைக்கு வீட்டில் வந்து யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கேமராவும் பிடிச்சிட்டு தெரியுதா, கார்னரில் என் கை தெரியுதா, கேமராவும் பிடிச்சிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு சமைக்கணும்னா இதில் ரொம்ப மோசமாகிடும் கைஸ். அது இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஆனால் ஒன்று, இது சாப்பிட்டா நல்லா திகட்டிடும். அதனால் இது ஒரு கேக்கை சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சு படுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், தூங்குறா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ப்ளூபெரி சாப்பிட்றீங்களா கைஸ்? ப்ளூபெரி புளிக்குது கைஸ் லைட்டாக. சூப்பராக இருக்குது, சீரியஸ்லி வேற லெவல், வேற மாதிரி. 2 hours later கைஸ் சூரியன் அஸ்தமனம்னா ரைஸா சன் செட்டான்னு தெரியலையே. ஓகே, சூரியன் மறைஞ்சிங் கைஸ் பின்னாடி, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கிறோம், ஏன்னா நடுவில் டோராக்கு வந்து சில பல எடிட்டிங் வேலை இருந்தது. அப்புறம் டோரா கொஞ்சம் சீரியஸ் பார்த்துச்சு. ஸோ டோரா வந்து 2 கண்டென்ட் வேறு சைடில் எடுக்குது கைஸ். பிளாக் சேனலுக்கும் ஒரு கண்டென்ட் எடுக்குது, அதுக்கப்புறம் டோரா வந்து மிஸ்மராக்கில் போடுற ஷார்ட்ஸும் ஒன்று எடுக்குது. எவ்வளோ வேலை தான் பார்க்க சொல்லுங்கள் டோரா. அதனால் டோரா வந்து ஸ்நாக்ஸ் வந்து லேட்டாக தான் சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து டோராவோடைய சீரீஸில் நான் பார்க்கலனாலும் இதுதான் வாங்கியிருப்பேன் அடிக்கிற வெயிலுக்கு. சாக்லேட் கோன் ஐஸ்கிரீம், அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கார்ட்டூன்லேருந்து ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள். டோரா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறா கைஸ். முதல்ல இந்த கவரெல்லாம் கிழிச்சு அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். கவரெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையான சாக்லேட் பிரியரே கிடையாது. நம்ம கத்தி பேசுகிறோம். முதல்ல கவரை வந்து சாப்பிடணும். ஒரு காமெடி சொல்லுவாங்க தெரியுமா, when I become rich there would be signs I won't tell you. நான் வந்து எனக்கு வசதி வந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், பட் நான் பண்ணுறதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. எனக்குலாம் என்ன வசதி வந்தாலும் சரி, இதை நக்கிறத வந்து நான் விடவே மாட்டேன். டோரா சாப்பிட்றாங்களோ இல்லையோ, நானே சாப்பிட்லான் இருந்தேன். பிகாஸ் ஐஸ்கிரீம் வந்து அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே பாப்பா அப்படின்னு விரண்டு போய் இருக்குது. அண்ட் ஆல்சோ சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ டோரா, தேங்க்யூ. சாப்பாடே போகாமல் எல்லாம் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் சுகர் எவ்வளோ ஏறனே தெரில. இந்த லட்சத்தில் இந்த மூஞ்சிக்கு சுகர் கட்டு. ஓ, ஐ எம் டோரா, ப்ளீஸ், திஸ் இஸ் டோரா. உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாம் சொல்லுங்க. Guys,
டோரா இன்னைக்கு டே ஃபுல்லாக அட்வென்ச்சர் பண்ணி ரொம்ப டயர்டாக கைஸ். அது ஒன்றும் அட்வென்ச்சர்லாம் இல்லை, ஒரே நாளில் உட்காந்து முழு சீரீஸையும் முடிப்பது எப்படி அப்படின்னு யாருக்கா தெரியணும் அப்படின்னா டோரா ஐ மீன் சாருவோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் ஒன் பீஸ் உட்காந்து 2 சீசன் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய டிரெக்டராக அந்த டீம் எடுத்த ஒரு சீரீஸ், அதையும் இன்னைக்கு உட்காந்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மட்கா கிங் அப்படின்னு ஒரு ஹிந்தி சீரீஸ், அதையும் உட்காந்து முடிச்சிருக்கேன். இந்த எல்லா பெருமையுமே என்னையே சேரட்டும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அண்ட் நைட்டுக்கு இது சத்தியமா நைட்டுக்குன்னு இல்லை, இப்போ இதோட முடிச்சிடுறேன். 12 மணி ஆனோடனே நைட்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம்னா ஏன்னா எனக்கு சத்தியமா முடியாது, ஒரு மாதிரி கிச்சன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்வீட்டாகவே சாப்பிட்டு ஸோ இதை முடிச்சுட்டு இதோட இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு நைட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நான் ஏன் இந்த சாக்லேட் கேக் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஹாப்பி பர்த்டே உனக்கு. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இன்னைக்கு பர்த்டே அப்படின்னா உங்களுக்காக நான் கேக் கட் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. அது வந்து டோராவோட அம்மாவோட பர்த்டே அந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்வீட்டாகவே சாப்பிட்டு எனக்கு வந்து ஒரு சாக்லேட் கேக்கோட அருமை தெரியாமல் போயிடுச்சு. இது நல்லா இல்லையா இல்லை எதுவும் அப்படி சொல்கிற மாதிரி இல்லையா இல்லை என் நாக்கு செத்து போச்சான்னு எனக்கு தெரில. இங்கே உள்ள மாதிரி ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றதுனால கட்டின மாதிரி இருக்குது. நாக்கில் வந்து ஸ்வீட்டே ஃபீல் ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரில. திகட்டுது, வாயே திகட்டுது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் எப்படியாவது தேர்த்திடணும் கைஸ். நிறைய தண்ணி குடிச்சிருக்கேன், ரொம்ப திகட்டுது. ஒரு சாக்லேட் லவராக இருந்த எண்ணெய் இந்த டோரா வந்து ஒரே நாளில் வெறுக்க வச்சிட்டா எப்படி டோரா சாப்பிட்டுனே இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அண்ட் டோரா இவ்வளோ சாப்பிட்டு எப்படி வந்து குண்டா இருப்பாளா தெரில, எப்படி இப்படி ஆகாமல் கரெக்டாக இருக்கான்னு எனக்கும் தெரில. ஸோ எஸ் கைஸ், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டோரா சேலஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து சின்சான் பண்ணியிருப்போம். தெரியாதவங்க பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே அதை டேக் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ டோராவும் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன கார்ட்டூன் பண்ணலாம் அப்படின்னு ப்ளீஸ் லெட் மீ நோ தி காமெண்ட்ஸ். அண்ட் யா 2 months கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபுட் சேலஞ்ச். நல்லா சாப்பிட்ற மாதிரி வேணும். இது நல்லது தான், பட் டூ மச் நெகட்டிஃபை, ஐ டோன்ட் லைக் இட். தின்றதெல்லாம் தின்னுட்டு டைலாகை பற்றி அந்த நாய்க்குங்கிற மாதிரி தானே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.